ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நாங்கள் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற கால பைரவன் கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ அந்த கோயில் உங்களுக்கு எனக்கு காமிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அது பார்க்கலாம் வாங்க. இது எங்கே இருக்குன்னா கிருஷ்ணகிரி பைபாஸில் பெங்களூர் போகிற வழியில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். இங்கே ஸ்ரீ பைரவ நிலையம்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச்சும் போட்டிருக்கோம். இந்த ஆர்ச்சுக்குள்ளே தான் நம்ம போனோம். அந்த ஊர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கந்திக்குப்பம். ஸோ கந்திக்குப்பம் இந்த கிருஷ்ணகிரி பைபாஸ்லேருந்து ரைட் சைடு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த பைரவ நிலையம்னு போர்டு போட்டிருக்கோம். அதுலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா கந்திக்குப்பம் ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு உள்ளாடி தான் பார்த்திங்கன்னா இந்த பைரவ நிலையம் கோவில் இருக்குது. ஸோ இந்த கோவில் வந்து நிறைய ஸ்பெஷல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த கோயிலுக்கு ரொம்ப நாளாக வரணும்னு ஆசை இருந்தது. ஸோ நான் வந்து பார்த்த உடனே உண்மையிலே எக்ஸைட் ஆகிட்டேன். எப்படா நான் திரும்பவும் அந்த கோயிலுக்கு போவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அகைன் நான் செகண்ட் டைம் வந்தேன். ஏன்னா ஒரு டைம் வந்துட்டோம்னா திரும்ப நம்ம எப்படா அந்த கோவிலுக்கு போகுன்ற ஒரு நினப்பை வந்து நமக்கு உருவாக்கி கொடுத்துரும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் என்ட்ரன்ஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஆர்ச் போட்டிருக்கோம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இது வந்து தியான நிலையம். அதாவது சிவராத்திரிக்கு வந்து இங்கே பெருசாக நிறையா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த சைடில் லெஃப்ட் சைடில் உட்காந்துட்டு நிறைய தியானம் பண்ணுவாங்க. நிறைய ரெண்ட்டுக்கு நம்ம தங்கி கூட இங்கே வந்து நம்ம ஆன்மீகம் இது பண்ணலாம். ஸோ இப்போ உள்ள என்ட்ரன்ஸ் ஆக பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வண்டியை விட போகிறோம். வண்டியை விட்டுட்டு லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து போர்டு போட்டிருக்கு பாருங்கள், ஸ்ரீ பைரவ நிலையம்னு சொல்லிட்டு. ஸோ என்ட்ரன்ஸு இப்படி தான் இருக்கும். என்ட்ரன்ஸ்குள்ளே நம்ம போகிறோம். நிறைய உள்ளே வந்து நாய்கள் வந்து இருக்கும். ஏன்னா இந்த பைரவன் கோயில் இல்லையா, ஸோ யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ உள்ள என்ட்ரன்ஸ் உள்ள நுழையும் போதே பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் விநாயகர் இருக்கார். விநாயகர் அப்படியே கும்பிட்டுக்கோங்க. உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அப்படியே விநாயகரை கும்பிட்டுக்கோங்க. இப்போ உள்ளே போகலாம். இந்த கோயில் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய கோவில் மாடுகள், வாத்து, ஆட்டுக்குட்டி இதெல்லாமே வளர்க்குறாங்க. ஸோ அதே மாதிரி கடைங்க லைனில் வந்து கடைகள் இருக்குது. இந்த பொம்மை கடைங்க, அதுக்கப்புறம் பூஜை சாமான், அதுக்கப்புறம் இந்த நிறைய வீட்டுக்கு டெக்கரேட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே அங்கே இருக்குது. நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். இந்த கோயில் நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது எனக்கு கால் பிரச்சனை இருந்துச்சு. சுத்தமாக நடக்கவே முடியல. அப்படி இருக்கும்போது தான் நான் போனேன். போயிட்டு அம்மா தான் வேண்டிக்கிட்டாங்க, நாங்கள் இதுக்கு அன்னதானம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு. இப்போ நான் செகண்ட் டைம் போகும்போது எனக்கு கால் சுத்தமாக சரியாயிடுச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 33 அடிகள் சிலையை வச்சுருக்காங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோன்னா இங்கே ஒரு விநாயகர் கோவில் இருக்குது. ஸோ இந்த கோயில் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஃப்ரீயாக இருக்காதுங்க. வீக்கெண்டில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். டே டைமில் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் இந்த கோயிலுக்கு வரும்போது ரொம்ப 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 பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சாமி கும்பிட்டுக்கோங்க. நாம் இப்போ போயிட்டு நம்ம அப்பன் சிவனை போய் பார்க்கணும் இல்லையா, அதனால வாங்க போகலாம். ஸோ இப்போ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ அந்த ஏற்கனவே பார்த்த கோவிலேருந்து ரைட் சைடு ஸ்டெப்ஸ் எடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த சிவன் இருப்பார். அதாவது ஒயிட் ஸ்டோன் இருக்கிற சிவன் இருப்பார். நம்ம வேண்டியதை நினச்சிட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நினச்சிட்டு நம்ம இது மேலே பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு கொண்டு வந்த பூ போட்டுட்டு நம்ம வேண்டியதை நினச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் வேண்டி தான் இங்கே வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் எப்போ ஓப்பனாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா மார்னிங் 8லேருந்து ஈவினிங் 8 வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம சிவனை பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் சூப்பராக வரிகள் இருக்குது பாருங்கள். ஸோ இதாங்க மெயின் காட் நம்மளோட சிவன். ஏன் சிவனை வேண்டிக்கோங்க, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நடக்கும். உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்கள் குழந்தைங்களுக்காகவும் உங்கள் உறவினருக்காகவும் வேண்டிக்கோங்க, நல்லதே நடக்கும். ஸோ இந்த கோவிலை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் ஆகும். மன அமைதி இருக்கும். ஸோ எந்த கோயில் உள்ளவுமே பார்த்திங்கன்னா மூலஸ்தானத்துக்குள்ளே அனிமல்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த பைரவன் கோயிலில் பார்த்திங்கன்னா எல்லா நாய்க்குட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளே தான் இருக்கும். ஸோ அப்படியே சிவனுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நந்தி சிலை வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா மேலே காளியம்மனோட சிலை வச்சு அங்கே ஒரு கோவில் இருக்கும். ஸோ அப்படியே கும்பிட்டுக்கோங்க. நான் அப்படியே முன்னாடி போகிறேன் பாருங்கள். இந்த கோயில் போயிட்டு வேண்டியது நிறைவேறுச்சுன்னா அங்கேயே மாட்டு தீவனம், அதுக்கப்புறம் பசு நெய், அதுக்கப்புறம் அரிசி, மளிகை பொருட்கள் எல்லாமே அங்கேயே இருக்குது. நீங்கள் அங்கே போய் கூட வேண்டியதை நிறைவேற்றிட்டு வாங்கி கொடுக்கலாம். காளி சாமியை கும்பிட்டுக்கோங்க. அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தோன்னா இங்கே வந்துட்டு ஒரு ஆலமரம் இருக்கும். ஆலமரத்துக்கு அடியில் இந்த சிவன் வச்சுருக்காங்க. இங்கே வந்து சுத்தமான தண்ணீர் வந்து டேப் போட்டிருக்காங்க. அதை எடுத்துக்கிட்டு நம்ம அபிஷேகம் பண்ணி வேண்டிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அன்னதானமும் இருக்குது. மார்னிங் 8லேருந்து ஈவினிங் 8 வரைக்கும் இருக்குது. நம்ம செல்ஃப் சர்வீஸ் தான், நம்ம பிளேட் எடுத்துகிட்டு போய் வாங்கி சாப்பிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே குளம், அழகான ஒரு குளம் இருக்குது. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்க அங்கே தொட்டில் கட்டிட்டு வரலாம். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அங்கே தாலி வாங்கி கட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வேண்டுதல்கள் வந்து அங்கே கட்டியிருந்தாங்க ஒரு மரத்தில். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய நாய்க்குட்டிகள் இருந்துச்சு. நம்மக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சிவன் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. பாய், தேங்க்யூ.